வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. அகில அளவிலான இறகுப்பந்து போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற மாணவி ஜனனிகா சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏஎம்எச் நாஜிம் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றார். சீனாவில் நடைபெற்ற ஆசிய அளவிலான இறகுப்பந்து போட்டியில் இந்திய அணிக்காக விளையாடி வெண்கலப் பதக்கம் வென்று காரைக்காலுக்கு பெருமை சேர்த்த ஜனனிகா தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு நாஜிம் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். உடன் F2B அகாடமி பயிற்சியாளர் தட்சிணாமூர்த்தியும் உடன் இருந்தார். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு காரைக்காலில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையம் முன்பு நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவியர்கள் கோலாகலமான கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டை முன்னிட்டு காரைக்காலில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையம் முன்பு நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவர்கள் சார்பில் கோலாகலமான கொண்டாட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு காவல்துறை சார்பில் காவல் துணை ஆய்வாளர் திருமதி லட்சுமி சௌஜன்யா, திருமதி சியாம்லா தேவி ஆகியோர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மாணவர்கள் தேசப்பற்றை உணர்த்தும் விதமாக வந்தே மாதரம் பாடலை மிகுந்த உற்சாகத்துடன் பாடினர். இறுதியில் ராஜகோபாலனின் நன்றி உரையுடன் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. இந்த நிகழ்வு நாட்டு நலப்பணி திட்ட மாணவிகள் மற்றும் காவல்துறையினரின் கூட்டு முயற்சியால் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் வாஞ்சூர் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் வாஞ்சூர் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் மாணவர்கள் தயாரித்த 230க்கும் மேற்பட்ட காட்சி பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை வளர்க்கும் வகையில் பல்வேறு தலைப்புகளில் புதுமையான சிந்தனைகள் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த கண்காட்சிக்கு பள்ளி துணை ஆய்வாளர் ஜெகன்ஜீவன் ராம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து மாணவர்களிடம் உரையாற்றினார். அவர் தனது உரையில் கூறும் பொழுது, அறிவியல் என்பது புத்தகங்களில் மட்டுமல்ல, வாழ்க்கையில் அனைத்து துறைகளும் பயன்படும் சிந்தனை முறை என கூறி மாணவர்களை ஊக்குவித்தார். அருகில் உள்ள அரசு, தனியார் மற்றும் பள்ளிகளிலிருந்தும் மாணவர்களும் வருகை தந்து காட்சி பொருட்களை பார்வையிட்டு மேலவாஞ்சூர் பள்ளி மாணவர்களின் அறிவியல் திறமையை பாராட்டி சென்றனர். இந்த நிகழ்ச்சி பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி சிவபாக்கியவதி வழிகாட்டுதலின்படியும் பொறுப்பாசிரியர் ராஜ்மோகன் ஒருங்கிணைப்பிலும் ஆசிரியர்கள் லலிமா, காயத்ரி, சோனியா, சண்முகப்பிரியா, அருணாதேவி, சத்யா, மலர்கொடி மற்றும் பள்ளியின் ஊழியர்கள் ஜெனிதா மற்றும் பதர்னிஷா ஆகியோரின் ஒத்துழைப்புடன் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாணவர்கள், பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் சிறந்த காட்சி பொருட்களுக்கு மாணவர்களுக்கு ஊக்க சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. காரைக்காலில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு விடுபட்ட தீபாவளி பண்டிகை கால தொகையினை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய யுனைடெட் ட்ரேடின் யூனியன் சென்டர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கட்டுமான தொழிலாளர்களுக்கு விடுபட்டுள்ள நபர்களுக்கு தீபாவளி பண்டிகை கால உதவித்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். தொழிலாளர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதில் அலட்சியப்படுத்தும் புதுச்சேரி தொழிலாளர் துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும்
அகில இந்திய யுனைடெட் ட்ரேட் யூனியன் சென்டர் சார்பில் 50க்கும் மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் காரைக்காலில் உள்ள தொழிலாளர் துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது கட்டுமான தொழிலாளர்களுக்கு விடுபட்டுள்ள நபர்களுக்கு தீபாவளி பண்டிகை கால உதவித்தொகையை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நியாயமான கோரிக்கையை அலைகழிக்காதே கட்டுமான தொழிலாளர்களை தீபாவளி போனஸுக்காக அலைய விடாதே கண்டிக்கின்றோம் புதுவை அரசை கண்டிக்கின்றோம். வழங்கிவிடு காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு பகுதியில் அமைந்திருக்கும் ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி அளவிலான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு பகுதியில் அமைந்திருக்கும் ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி அளவிலான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இந்த அறிவியல் கண்காட்சியில் பள்ளியின் துணை முதல்வர் சங்கன் மற்றும் பொறுப்பாசிரியர் மகாதேவன் வழிகாட்டுதலின்படி நடைபெற்றது. மாணவர்கள் ஆர்வமுடன் அறிவியல் படைப்புகளை உருவாக்கினர். அறிவியல் கண்காட்சி சிறப்பாக அமைந்திருந்தது. மொத்தம் 109 அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றிருந்தன. நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களது படைப்புகள் இடம்பெற்றிருந்தன. மாணவர்கள் அறிவியல் கருத்துக்களை புரிந்து கொண்டு அவற்றை செயல்படுத்திய விதமும் சிறப்பாக இருந்தது. இயற்பியல் விரிவுரையாளர் மாத்யூ மற்றும் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் செல்வி ஸ்ரீநிதி ஆகியோர் நடுநிலைப் பள்ளி அரங்கை திறந்து வைத்தனர். மாணவர்களின் புதுமையான முயற்சிகளையும் பாராட்டினர். பள்ளியின் துணை முதல்வர் சங்கன் உயர்நிலைப் பள்ளி அரங்கை திறந்து வைத்து மாணவர்களின் ஆராய்ச்சி மற்றும் கற்றல் திறனை பாராட்டினார். வடக்கு காரைக்கால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முருகையன் மேல்நிலைப் பள்ளி பிரிவு திறந்து வைத்து மாணவர்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் முன்னேற ஊக்குவித்தார். காரைக்கால் வேட்டைக்காரன் தெரு பகுதியில் இயங்கி வரும் பிரைட் பேர்ட்ஸ் பள்ளியில் சுமார் 350க்கும் மேற்பட்ட படைப்புகளை கொண்ட அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. காரைக்கால் வேட்டைக்காரன் தெருவில் இயங்கி வரும் பிரைட் பேர்ட்ஸ் பள்ளியில் பள்ளி அளவிலான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் சுமார் 350 படைப்புகள் மாணவர்களால் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. விவசாயத்தில் தொழில்நுட்பம், நீர் பாதுகாப்பு, கழிவு மேலாண்மை, சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியம், சமூக வளர்ச்சியில் தொழில்நுட்பம் ஆகிய தலைப்புகளில் மாணவர்களின் படைப்புகள் உருவாக்கியிருந்தனர். திருவெட்டக்குடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் ஆசிரியர் ராஜு குத்துவிளக்கு ஏற்றி கண்காட்சியை தொடங்கி வைத்தார் மற்றும் சிறந்த படைப்புகளையும் தேர்வு செய்தார். ஐக்கிய நாடுகள் பொது சபை இந்த வருடத்தை பனிப்பாறைகள் பாதுகாப்பு வருடமாக அறிவித்துள்ளது. அதையே கருப்பொருளாக கொண்டு இந்த கண்காட்சியும் நடத்தப்பட்டது. புவி வெப்பமடைவதால் ஏற்படும் விளைவுகள், காலநிலை மாற்றம், நில வடிவங்கள், மாதிரிகள் பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. திரளான பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இந்த கண்காட்சியை பள்ளி நிர்வாக இயக்குனர் செந்தில்குமார், பள்ளி தாளாளர் திருமதி காஞ்சனா தேவி வழிகாட்டுதலின்படி தலைமை ஆசிரியர் சிவசுந்தரி மற்றும் ஆசிரியர்களும் இணைந்து மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இத்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது.